வாரத்தில் 5 நாள் வேலை, 2 நாள் விடுமுறை என்பதை வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய அளவில் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடு முழுவதும் அரசு வங்கி ஊழியர்கள் தங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். LIC, RPI உள்ளிட்ட மத்திய அரசு நிறுவனங்களுக்கு வாரத்தில் சனி மற்றும் ஞாயிறு 2 தினங்கள் விடுமுறை உள்ள நிலையில் தங்களுக்கும் வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வங்கி ஊழியர்கள் வலியுறுத்துகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவையில் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் மட்டும் சுமார் 5000 வங்கி ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மத்திய ரயில் நிலையம் எதிரே உள்ள பேங்க் ஆஃப் பரோடா வளாகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் திரண்டு கூடி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசு உடனடியாக தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்றும், இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் கோவையில் மட்டும் சுமார் 5000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்படும் என்றும் வங்கி ஊழியர்கள் தெரிவித்தனர். மேலும் டிஜிட்டல் பேங்கிங் வந்ததன் பின்னர் வங்கிகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாகவும், பெரும்பாலானோர் டிஜிட்டல் பேங்கிங், ATM சேவைகளை பயன்படுத்தி வருவதாகவும் கூறினர். நாட்டிலேயே அதிக வேலை சுமை கொண்ட பணிகளில் வங்கி ஊழியர் பணி 2வது இடத்தில் இருப்பதாகவும், தொடர்ச்சியாக சனி, ஞாயிறு விடுமுறை அல்ல, வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை என்பதே தங்களின் கோரிக்கை எனவும் வலியுறுத்தினர். மேலும் மத்திய அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றும் வங்கி ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.